வணக்கம். பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த விஷயம் மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலத்தில் நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதாகவும், அதனால் மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் எம்எல்ஏட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆசிரியர் பற்றாக்குறை விஷயத்தை அரசோட கவனத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லியிருக்காரு எம்எல்ஏ. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய முழு ஆண்டு தேர்வு வரைக்கும் இந்த தற்காலிக ஆசிரியர்களை வச்சு பாடம் எடுக்கிறதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நியமிக்கப்படக்கூடிய தற்காலிக ஆசிரியர்களுக்கு அவரோட சொந்த நிதியிலிருந்து ஊதியம் வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்கூலுக்கு ஆல்ரெடி தற்காலிக ஆசிரியருக்கு 30 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே வர வச்சு அவங்களுக்கு ஒரு நேர்காணல் நடத்தியிருக்காங்க. யார் முன்னிலைன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பொதுமக்கள் முன்னிலையிலேயே இந்த நேர்காணலை நடத்தி 5 பெண் ஆசிரியர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக அந்த பொதுமக்களும் பெற்றோர்களும் நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எந்த ஸ்கூலில் வேகன்சி இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் எப்படியாச்சும் கால் பண்ணி கூப்பிட்ருவாங்க. தேங்க்யூ.